இந்த பாட்டை போட்டு இன்னைக்கு வந்து வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் டேங்கிறதுனால இதுக்கு பயங்கரமா மீனிங் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. பட் இதுக்கான மீனிங் அவர்கிட்ட கேட்டலாம். முதல்ல வணக்கம் விஜய் ஆண்டி சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார், பயங்கர ஃபிட்டா இருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன். பட் நீங்க பயங்கர ஃபிட்டா இருக்கீங்க. என்ன அது பயங்கர டைப் கண்ட்ரோல் நீங்க? ஒண்ணும் இல்ல சார், சாப்பிடாம சோறு தண்ணி இல்லாம வந்தா தானா ஏன் அப்படி என்ன வேண்டுதல்? அது வேண்டுதல் கிடையாது. பிக் எஃப்எம் வந்தா அப்படி பட்னி இருந்து வரணும். அதாவது அப்படி இல்ல, ஜென்ரலாவே கொஞ்சம் சாப்பாடு கம்மியா தான் சாப்பிடுவேன். ஓகே. அப்புறம் ஒர்க் நிறைய தூங்க மாட்டேன். அப்படிலாம் இருக்கும்போது தானாவே உங்களுக்கு நீங்க ஒரு ராக்கோழி இல்ல? ராக்கோழி. ஒரு காலையில ஒரு 4:30-5 மணிக்கு தான் தூங்குறது போவீங்க. இன்னும் என்ன தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் உண்டா? இல்ல இல்ல சார், கின்னஸ் நான் பண்ணப்ப நீங்க என்ன தேய்ச்சி தலையெல்லாம் என்ன வழி டைம்ல என்னமோ நம்ம பாடியை கூல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு வாரம் பண்ணதுதான். ஓகே. அதுக்கப்புறம் யூ ஆர் ஆல்வேஸ் கூல். ஆமா சார். ஓகே. இந்த நாக்கு மூக்குக்கு என்ன சார் மீனிங்? இன்னைக்கு வந்து வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன். ஆக்சுவலா ரொம்ப ஒரு முக்கியமான மீனிங் இருக்கு. டைலமோ. டைலாமோ சார், டைலாமோ என்ன சார்? டைலாமோக்கு என்ன சார்? டைலமோ மக்காயல அதுக்கு மீனிங். மக்காயல. மக்காயல என்ன சார்? ஆனா வேற என்ன வார்த்தை? சை சை பை பை. சை சை பை பை. இதெல்லாம் வந்து எப்படி ரூம் போட்டு வச்சுப்பீங்களா? மல்லாக்கு போட்டு சாதாரணமாவே வந்துருது சார். எனக்கு நல்ல விஷயம் அப்படின்னு இருக்கும்போது வந்து உள்ள இருந்து தானாவே வந்து விழுந்துருது. ஓகே. நாங்கெல்லாம் மல்லாக்கு பட்டி வச்சா கூட இந்த மாதிரி வார்த்தை வர மாட்டேங்குது. நீங்க எப்படி சார்? நீங்க சான்ஸே இல்ல சார். இது காரணம் என்னன்னா சார், ஆக்சுவலா ஒரு பாட்டுல வந்து முதல் வார்த்தை ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிற. நெஞ்சாங்கூட்டில்ன்ற ஒரு வார்த்தை வந்து அந்த ஒரு வார்த்தையை சொன்னா அந்த ஒரு பாட்டு தான் இருக்கு. அது மாதிரி உங்க பாட்டு அடையாளப்படுத்துறதுக்கு வந்து ஏதாவது ஒரு வார்த்தை தேவைப்படுது. அந்த வார்த்தை கிடைக்காதப்போ முதல் வரியாவது அவள் அப்படி ஒன்று மழை இல்லை, அவளுக்கு யாரும் மீனே இல்லை, அழகாய் போத்துது சுகமாய் சத்து வரதான் ட்ரை பண்ணுவோம். அது மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அதே சமயத்துல உங்க பாட்டு ரொம்ப மொக்கையா ஒரு லிரிக்ஸ் மாற்றிச்சுன்னா அது எப்படி நம்ம நல்லா பண்றது? ஒண்ணுமே இல்லன்னா ஸ்பெகுலரா காட்டணுன்றதுக்காக வந்து நாகமுக மாதிரி மாத்தி அப்படியும் சொல்ல முடியாது. அதாவது அவருடைய டீச் தெரியணுங்கிறதுக்காக பாரதிராஜ் சார் கொண்டாடுறது கூட சொன்னாரு. அது ஒரு டீச் தெரியலையா, அது ஒரு ஃபைன் டச் அந்த மாதிரி சூப்பரா இருக்கு உங்களுடைய பாட்டு எல்லாமே. இப்ப ரீசெண்டா இன்னைக்கு வந்து வெடி படம் ரிலீஸ் ஆகுது. எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு சார். ஆக்சுவலா என்னோட கிளாஸ்மேட் விஷால், விஸ்காம்ல நானும் அவரும் ஒன்னா படிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் நான் எனக்கு தெரியாத நிறைய சாங்ஸ் வந்து அவருக்கு தெரியும். லாஸ்ட் டைம் பேசிட்டு இருக்கும் போது அந்த பாட்டு என்னாச்சு, இந்த பாட்டுன்னு கேட்டா பாடி காட்டுறாரு. அப்புறம் தான் தெரியுது நான் கம்போஸ் பண்ணி வச்சிருந்த பாட்டு ரிலீஸ் பண்ணல, எனக்கு மறந்து போச்சு அந்த பாட்டு. ஒரு சில சமயம் இப்பதான் டிஜிட்டல் ரெக்கார்டு வந்துச்சு, ஹார்ட் டிஸ்க் இருக்கு. 1 TB 2 TB 3D சொல்லிட்டு நீங்க வச்சுட்டே போலாம். முன்னால கேசட் தானே, கேசட் வச்சிருக்கவே முடியாது. சில சமயம் மிஸ் பண்ணிருப்போம். மிஸ் பண்ண ஒரு டியூன் வந்து அவர் பாடி காமிச்சாரு. நல்ல மெமரி பவர் இருக்கு. வெரி குட். மெமரி பவர் அதிகமா இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு மேட்ச் சொல்லிக்கிறாரு விஷால். அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட்மா. இன்னைக்கு உன்னோட படம் ரிலீஸ் ஆகுது. அதனால வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் விஜயாண்டி வந்து விஷ் பண்றாரு நம்ம ஸ்டுடியோல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. சார் இப்ப அதுல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு கண்டிப்பா. இந்த என்ன ஆச்சு இந்த பாட்டு வந்து ஜானகி சொல்லிட்டு அழகாய் போத்தது பாட்டு பாடுற சிங்கரும் விஜய் எஸ் பாடுறாங்க. விஜய் எஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக். அதான் பாத்து இந்த வாய்ஸ் கொஞ்சம் புதுசா இருக்கு உங்களுடைய கம்போசிங்ல. நல்லா இருக்கு. வெரி நைஸ் மெலடி. கம்போசர் விஜயாண்டி தெரியும், ரொம்ப கம்போஸ்டா உட்காந்துருக்கீங்க. பட் நடிகர் ஆக்டர் விஜயாண்டி, கம்போசர் விஜயாண்டி, இது ரெண்டுல எது டஃபஸ்ட் ஜாப்? டஃபஸ்ட்னா கம்போசர் விஜயாண்டி தான். நடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? நடிக்கிறதுன்றது இப்ப நம்ம தமிழ் சினிமால நடிக்க வேணாங்கிறீங்களா? இது நடிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இல்ல, ரொம்ப ஈஸி. ரொம்ப அந்த ஜாப் என்னன்னா மென்டலி, அதாவது இந்த ரெண்டு ப்ரொஃபஷனையும் கம்பேர் பண்ணும்போது மென்டல் ஒர்க் வந்து அதிகம் வந்து நம்ம இதுல கம்போசிங். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 5 படம் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதை கிரியேட் பண்ணி கொடுத்து அதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. லிரிக் எழுதி லிரிக் பெஸ்டா உட்கார வைக்கணும். ஆனா அதுல வந்து ஒட்டுமொத்த பலுவையும் ஒரு டைரக்டர் சுமந்துக்கிறாரு. ஆக்டிங் வந்துட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாவே வந்து ஒரு டைரக்டருக்கு. டயலாக் ஒருத்தர் எழுதிடுறாரு, அது என்ன மாடுலேஷன் அவரே சொல்லிடுறாரு. பிரஷர் வந்து டைரக்டர் தான். 24 டிபார்ட்மெண்ட்டையும் மேய்ச்சி கட்டி காக்குறது சாதாரண விஷயம் இல்ல. அதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு ஷாட் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு முடிச்ச பிறகு அடுத்த கேமரா ஆங்கிள் செட் பண்ணி 15 நிமிஷம் கழிச்சு நான் நல்லா இருக்கேன் சார் அவர் சொல்லுவாரு. அடுத்த 15 நிமிஷம் கழிச்சு என்ன சார் லாஸ்ட் வீக் பார்க்கும்போது அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவோம். இப்படி போயிட்டு இருக்கோம். டிராமா கூட ஒரு 1 hour தொடர்ந்து பேசுறது கஷ்டம். இது வந்து இப்படி இருக்கிறதுனால ஃபுல் ப்ரெஷரும். அது படத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன், விஐபி, காட் எல்லாமே வந்து டைரக்டர். ஓனர், தர்மகர்த்தா எல்லாமே டைரக்டர். ஓகே. அதாவது நடிகர் விஜயாண்டி வந்து ஈஸி, கம்போசர் விஜயாண்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சிலாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த சிலாக்ஸ் வார்த்தை சூஸ் பண்ணி? சிலாக்ஸ் நான் ஒரு 1 year முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சிலாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பொண்ணு. என்ன சிலாக்ஸ் புதுசா சொல்றீங்க? பொண்ணு யார் சார்? அந்த நிறைய பொண்ணுங்க. எந்த பொண்ணு சொல்றது நான் மறந்துட்டேன். சோ அந்த சில்லாக்ஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டோம்னா ரிலாக்ஸ் அப்படின்றதும் சில் அவுட் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சில்லாக்ஸ் சொல்லிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சில்லாக்ஸ் மிக்ஸ்னே நாங்க சாங்ஸ் போட்டுட்டு இருந்தோம். மெலடி பாட்டெல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி சில்லாக்ஸா கூலா இருக்கிறதுக்காக கூல் சாங்ஸ் தான் சில்லாக்ஸ். மடியில ஒரு பாப்பா உட்காந்துருக்கு. பாப்பா வாட்ஸ் யுவர் நேம்? My name is Preeti. என்ன பிரீத்தி? சொல்லு, மறுபடியும் சொல்லு. பேர் என்ன? My name is Preeti. பிரீத்திக்கு நான் கேரண்டி. பிரீத்தி, நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க இன்னைக்கு? Jayant. இவர் என்ன பாட்டு கம்போஸ் பண்ணிக்கிறாருமா? நாக்குமுக பாட்டு. அப்படியா? வேற லைன் எடுத்து பார்க்கலாம்.
இப்படி சின்ன குழந்தைகளையும் பாட வைத்த விஜய் ஆண்டனி ஒன்றும் தெரியாத போல் கை கட்டி உட்கார்ந்து இருக்கிறார். தேங்க்யூ வெரி மச் குட்டி பிரீத்தி சார். பாத்தீங்களா சார், குழந்தைங்க எல்லாம் பாட வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. வெடி படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய ஃப்ரெண்டு விஷால் நீங்களும் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு காம்பினேஷன்ல வந்திருக்கீங்க. சாங்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி சூப்பர் டூப்பர் ஹிட். பிரபுதேவா வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக எந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணாலும் பயங்கரமான மியூசிக் எடுப்பாரு. அவர் ஒரு டான்ஸ் டேஸ்ட் உள்ளவருங்கிறதுனால அவருக்கு வேணுங்கிறது கரெக்டா எடுத்துருவாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலா. அவர் ரொம்ப சிம்பிள் மேன், டவுன் டு எர்த். இவ்வளவு பெரிய, அதாவது நம்மள எனக்குலாம் வந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரியில. அவர் டான்ஸ் மாஸ்டரா இருந்து, ஆக்டரா இருந்து, டைரக்டரா பல லாங்குவேஜ்ல பண்ணிட்டு, அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லன்ற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப உண்மை தெரியாது. இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தாடி வச்சவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. அது உண்மைதான் போல. தாடி வச்சு கொஞ்சம் முடி எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இந்த வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் டேன்னு சொல்றோம். இப்ப நம்ம பிக் எஃப்எம் லிசனர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதுவும் கான்டெஸ்ட்ல வின் பண்ணி உங்களோட பேசணுங்கிறதுக்காக. வணக்கம், உங்க பேர் சொல்லுமா? வணக்கம் ஆண்டனி சார். வணக்கம். அதாவது நான் தண்டையார்பேட்டை கே ஆனந்த். அதாவது வெடி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது இன்னைக்கு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கு. அதாவது மக்கள் மனசுல புரியுற மாதிரி பாடல் கொடுக்குறீங்க, ஆனாலும் புரியாத வரிகளை கொடுக்குறீங்களா, அதுக்கு என்ன காரணம்? அது பாட்டிலேயே நானே சொல்லிருப்பேன். அதுக்கு காரணத்தை ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன். உங்களுக்கு பிடிக்கும் அந்த பாட்டு, உங்க மனசுல நிக்கும் அந்த பாட்டு. சரிங்க சார். அப்புறம் தமிழ்ல ஒரு வார்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கலாமே, புது வார்த்தை அப்படின்னு. சார், நான் பிராட்வேல இருந்து மிமிக்ரி காலி. வணக்கம் காலி. ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஆசை. அதாவது குத்து பாட்டும் பண்றீங்க, மெலடி பாட்டும் பண்றீங்க, ஆனா மக்கள் மனசுல நின்னது குத்துப்பாட்டா தான் இருக்குது. அது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு இல்ல, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும் போது, காலேஜுக்கு டூர் போகும்போது, பஸ்ல குத்தடிக்கும் போது எல்லாத்துக்குமே வந்து குத்துப்பாட்டு சுராங்கனி மாதிரி, நம்ம நாக்கப்பக்கம் மாதிரி பாட்டு தான் உங்களுக்கு இது பண்றதுனால உங்க ஏஜ் ஸ்டேஜ்ல பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அதிகமான ஆள்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அழகாய் போத்து தான் சொல்லுவாங்க. அது நெஞ்சாக்குட்டி. சோ நம்ம ஜெனரேஷனுக்கு வந்து குத்தும், அதனால எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி பண்ண. நல்ல வேலை இவர் சொல்ற ஏஜ்ல யாருமே இல்ல. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். அப்போ ஒரு வித்தியாசம் பண்ணு நினைச்சிருக்கீங்க. ஆமா, ஒவ்வொரு ஏஜ் வித்தியாசமான விஜய் ஆண்டனி நினைக்கிறதா இல்ல அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு? இல்ல, வித்தியாசம்னு கூட நினைக்கிறது இல்ல. நான் வந்து அந்த பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை கம்ப்ளீட்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சோ மெலடினா மெலடிக்கு என்ன மேக்ஸிமம் பண்ணணுமோ அதை பண்றேன். குத்து பாட்டுனா அதோட பெஸ்ட் பண்ணணும், பெஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட பெஸ்ட் அவ்வளவுதான். சார், பிரியாணி அரிசி கேள்விப்பட்டிருக்கேன், பொன்னி அரிசி கேள்விப்பட்டிருக்கேன். அதான சார் ருசமில்லா அரிசி? என்னங்க? ஓ, இது அந்த உத்தமபுத்திரன் படத்துல உள்ள பாட்டு. அது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாட்டுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் லைன் கேட்சியா கிடைக்கலன்னு சொன்னா இது மாதிரி ஒரு விஷயத்தை ஏதாவது பூத்திடுறது. நாக்கமுக்க மாதிரி, டைலமா மாதிரி, மக்காயாலா மாதிரி, ஸ்டேலாக்ஸ் மாதிரி, உசுமல் அரிசி. நீங்க வந்து ஹீரோவா நடிக்கிறது வந்து ஈஸியா, நடிக்கிறது ஈஸி பட் கம்போசர் கஷ்டம் சொன்னீங்க. நான் படம் எப்படி வந்துட்டு இருக்கு? நடிக்கிறது ஈஸி, டைரக்ட் பண்றது கஷ்டம். டைரக்ட் பண்றது கஷ்டம் பட் கம்போசர் டைரக்டர் கம்போசர் கம்பேரிங் போத். என்ன நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து இதுல சவுண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு, நிறைய இருக்கு. ஆக்டிங்ன்றது வந்து இன்ஃபேக்ட் டைரக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. ஈஸின்னு சொல்ல வரல, ஏன்னா எத்தனையோ ஷாட்ஸ்ல வந்து உயிரிழந்திருக்காங்க, கை கால உடைச்சிருக்காங்க. அதுல வந்து அளவு கண்ணுல தண்ணி வரலன்றதுனால கிளிசரினை திருப்பி போட்டு கண்ணுல இருந்து செகந்து. எத்தனை பாட்டில் கிளிசரின் உங்களுக்கு வேஸ்ட் ஆச்சு? எனக்கு இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டில் போயிருக்கும். ப்ரொடியூசர் நீங்களா இருந்ததுனால கொஞ்சம் அளவு வாங்கிருக்கீங்க, 2 மட்டும் வாங்கடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, மென்டல் பிரஷர் கொஞ்சம் கம்மி உங்களுக்கு நடிக்கல. அதுல வந்து மென்டல் பிரஷர் அதிகம். பிசிக்கலி வந்து ரொம்ப நீங்க இதுல ஒரு ஷாட் நீங்க பாடியிலிருந்து குதிப்பீங்க, 10 ரன் வாங்க, இன்னொரு தடவை குதிக்கணும். இல்ல சார், இன்னும் நல்லா பயங்கரமா குதிங்க சார், கொஞ்சம் ஷோல்டர் எல்லாம் பண்ணணும், நம்மள உருக்கி அப்படி பயங்கர பிசிக்கலா உங்களுக்கு டார்ச்சர் நிறைய இருக்கும். எனக்கு வந்து மென்டல் டார்ச்சரோட பிசிக்கல் டார்ச்சர் பெட்டர். ஏன் இப்ப தமிழ் சினிமாவில் வந்து டான்ஸ் ஆடுறது, ஃபைட் பண்றது, இது 2 இருந்தா நடிக்க போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல நடிக்கணுமா, இல்ல முக பாவனைகள் க்ளோஸ் அப்ல? இல்ல, ஒரு நிறைய தெரிய நமக்கு பிளஸ் தான். அது 2 இருந்தாலும் போதும், அதுக்கேற்ற ஸ்கிரிப்ட் பண்ணலாம். நல்லா நடிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு குருஜி மாதிரி, பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி நிறைய வேலைகள் பண்ண முடியும். சூப்பர். தெரிய பிளஸ் தான் உங்களுக்கு. சார், இப்ப வந்து நான் படப்படன்னு ஒரு 5 பர்சனாலிட்டி பேர் சொல்லுவேன். டக்குன்னு உங்க மைண்ட்ல என்ன தோணுது ஒரே வார்த்தையில பதில் சொல்லுங்க. ஓகே? கண்டிப்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சிம்பிள். பிரபுதேவா. எளிமை. விஷால். ஃப்ரெண்ட். சச்சின். அடக்கம். தீனா. எல்லாம் கலந்த மொத்த உருவம். நான் ஒரே வார்த்தை சொல்றேன், 4 வார்த்தை சொல்லல, ரிஜெக்டட். தேங்க்யூ வெரி மச். நம்ம கேட்கற கேள்விகள் எவ்வளவு அழகா சொல்றாரு. அதே மாதிரி உங்களை பத்தி இன்னொரு விஷயம், நிறைய புது சிங்கர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு தரீங்கன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி புது டேலண்ட் ஏன் ஐடென்டிஃபை பண்ண நினைக்கிறீங்க? இல்ல, நானே புது டேலண்ட் தானே. நான் வரதுக்கு முன்னாடி அது நான் வரதுக்கு போது எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பேன். பாட்டு பேனர்ல எனக்கு பிசினஸ்லன்றதுனால என்னோட திறமையா இருந்தும் நிறைய பேர் எனக்கு சான்ஸ் கொடுக்க மறுத்தாங்க. அது மாதிரி திறமைசாலி ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு பறிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக என் கண்ணுக்கு வந்து மனசுல ஒரு திறமைன்னு பட்டுச்சுன்னு சொன்னா, அது யாரா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும்
அதுக்கு சான்ஸ் கொடுக்குறது. அது இன்னொரு ரீசன் இருக்குது. விஜய் ஆண்டி கம்போசிங் அப்படின்னா சங்கீதா அது சிக்னேச்சர் டியூன் மாதிரி சிக்னேச்சர் சிங்கர் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த ஆல்பத்துல கண்டிப்பா சங்கீதா ஒரு பாட்டு பாடிச்சாங்க. அது வந்து லக்குக்காகவா இல்ல அவங்க நல்ல சிங்கருங்கிறதுக்காக? இல்ல அப்படி இல்ல, நான் வந்து அடிக்கடி ட்ராக் அவங்க கூப்பிடுவேன் பாடும்போது. பிளஸ் அவங்க வந்து சாதாரண சிங்கர் கிடையாது, பயங்கர கிளாசிக்கல் நாலேஜ் உள்ள ரொம்ப கிரியேட்டிவ் சிங்கர். ஓகே, அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ஹிட் ஆறது ராசி அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆள் இல்லைன்னா நான் இதையும் நம்ப மாட்டேன். ராசி நான் வாஸ்து கிஸ்து எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் ராசி பலன் சொல்றதே வேஸ்ட். வாஸ்து யாரா சொன்னாங்கன்னா சார் உங்க சனி மூலையில வச்சீங்கன்னா ஸ்டுடியோ வச்சீங்க ஒண்ணுமே நம்புறது. ஏன்னா எனக்கு எல்லா நாளும் ஒரே நாள், இன்னைக்கு வேலை செஞ்சா நாளைக்கு கூலி. ஆமா, கையில காசு வாயில தோசை. வெடி அப்படிங்கக்கூடிய படம் விஷால் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால அவருக்கு இந்த கேள்வி கேட்டே தீரணும். தீபாவளியில கிட்ட வந்துட்டே விஜயா இன்னைக்கு வந்து வெடி அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வரும்? எனக்கு சின்ன வயசுல கிடைக்காத ஞாபகத்துக்கு வரும். வெடி உங்களுக்கு கிடைக்கலையா? அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெடி? அது பிடிச்ச வெடினா ஓல வெடின்னு சொல்லுவாங்க. முக்கோணமா இருக்கும், பெருசா சவுண்ட் வெடிச்சாலும் கை வெடிக்காது. சின்ன வயசுல வந்து அது போடுறது சேஃப். எனக்கு வந்து இந்த பிஜிலி பட்டாசுன்னு சொல்லுவாங்க, வரி வரியா இருக்கும். அது பிஜிலி வெடின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓல வெடியோட கம்மியான அந்த மாதிரிதான் இருக்கும். பட் ஓல வெடி முக்கோணமா இருக்கும். தீபாவளி அப்படின்னு டக்குனு உங்க மைண்ட்ல ஞாபகத்துக்கு வருது புது படம், ஸ்வீட், விஜய் ஆண்டனியோடைய அன்னைக்கு ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. இந்த மூணு விஷயத்துல டாப் ஆஃப் த மைண்ட்ல டக்குன்னு வர்றது ஏதோ இருக்கு. அது விஜய் ஆண்டனி ஆல்பம் ரிலீஸ் ஆகுதுன்றது வந்து ரொம்ப ரேர் தான் ஆக்சுவலா. சில சமயம் தீபாவளி ரிலீஸ் ஆகாம 1 வீக் கழிச்சு ஆகலாம், மறுபடியும் ஆகலாம். புது படங்கள் அப்படின்றது வந்து சின்ன வயசுலயே நமக்கு பழக்கப்பட்ட விஷயம். இந்த ப்ரொஃபஷன் வரதுக்கு முன்னாடி தீபாவளினா நம்ம ஞாபகம் வருது என்னன்னா இன்னைக்கு வந்து யார் படம் ரிலீஸ் ஆகுது பார்க்கலாம். சரி விஜய், இப்ப என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு? இப்போ வந்து ஆக்சுவலா வேலை ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. நானோட முடிஞ்சவன நான் டப்பிங் இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு, ரிலீஸ் பண்றது பிளான்ல இருக்கேன். சுடு தண்ணிய காலில் கொண்டு நிக்கிறீங்க பார்த்தா ஏதோ முக்கியமான இப்ப என்ன வேலை? இப்ப போய் ஆர்ஆர் பண்ணுங்க, வேலாயுதம் ஆர்ஆர் இருக்கு. வேலாயுதம் ரீ ரெக்கார்டிங் இளையதளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கவனிக்கிறீங்க. வேலாயுதத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுங்க. பின்னணி இசை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு கிளம்புறதுனால தேங்க்யூ வெரி மச் விஜய் சார். வணக்கம் பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களே. வெடியை பொறுத்த வரைக்கும் வெடியில் வந்து நான் விஷால் கூட ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். என்னோடய கிளாஸ்மேட் அவர் இன்னும் பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிக்கிறேன். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் காலேஜில் கம்போஸ் பண்ண நிறைய பாட்டை வந்து அவர் மனசில் நினச்சி பார்த்து இன்னும் பாடி ஹம் பண்ணி காமிக்கிறாப்புல. வெரி நல்ல ஹியூமன் பீயிங் அவர். அதே மாதிரி இப்போ விஷாலுக்கு அப்புறம் பிரபுதேவா சார் கூட நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. அவர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இந்த படத்தில் என்ன ஆச்சு, இப்படி மலை எடுத்தால், இச்சிக்கோடு, காதலிக்க பெண்ணொருத்தி பார்த்து விட்டேனே, பாம்பே பொண்ணுன்னு சொல்லிட்டு 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டுமே வெரைட்டியான சாங். உங்கள் எல்லாருக்கும் அந்த 5 பாட்டு பிடிக்கும். இதில் நான் வந்து இச்சிக்கூடன்ற பாட்டு பாடியிருக்கேன். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார் வந்து இந்த ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜிகே ஃபிலிம் கார்பரேஷன் விக்ரம் கிருஷ்ணா வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் இந்த அண்ணன் தங்கச்சி பாஸ்த சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் இது. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். ரொம்ப கமர்ஷியலான படம் இது. நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும்.